கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ட்ராவல் பிளாக் பார்க்க போகிறோம். அது என்ன கோவில் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்து கண்பண்டி வச்சிருப்பீங்க. ஆமாம் கண்மணிஸ், நம்ம இன்னைக்கு வந்து மாதேஸ்வரன் மலை கோவில் போக போகிறோம். எப்படி என்னோட ட்ராவல் இருந்துச்சு, டெம்பிள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்க கூட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க கண்மணிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் மாதேஸ்வரன் மலை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏர்லி மார்னிங்கே சூப்பராக எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ்லாம் ஆனதுக்கப்புறமா அப்பா அம்மா நான் பாப்பு எல்லாருமே வீட்டில இருந்து கரெக்டாக ஒரு 5:30க்குலாம் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா அங்கே நம்ம சுவாமி தரிசனம் வந்து ஆஃப்டர்நூன்குள்ளே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் நம்ம சேலம்ல இருந்து பஸ் ஏறிட்டு மேட்டூர் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு வந்து போகிறதா பிளான் இருந்துச்சு. இந்த டைம் அப்பா அம்மா கூட நான் வந்து பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறேன். மேட்டூர் வந்து இப்போ நம்ம சூப்பராக ரீச் ஆகிட்டோம். மேட்டூரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக டேம் நிரம்பினதுனால தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறதால காவேரி கரையோர பக்கமாக தான் நம்ம பஸ்ஸும் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேட்டூர் டேமோட அந்த அழகான வியூவை பார்த்துட்டே அப்படியே நம்ம ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இப்போ மேட்டூர் வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 40-45 மினிட்ஸில் ஓமலூர்லேருந்து நம்ம மேட்டூர் வந்துட்டோம். மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் செம்ம சூப்பராக இப்போ கட்டிட்டாங்க, நீட்டாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வரல. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மைசூர் மாதேஸ்வரன் மலை. ஸோ இந்த இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாதேஸ்வரன் மலை பஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேட்டூர் மலைகள் பாருங்கள். இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு இட்லி கடை இருக்குது. நம்ம இட்லி தோசை போய் சாப்பிட்லாம். டைம் 7:30 தான் ஆகுது. சாப்பிட்டு போயிடலாம். வந்தாச்சு. மேட்டூர்ல இருந்து மாதேஸ்வரன் மலைக்கு 2 hours டிராவல் இருக்கு அப்படின்றதுனால இப்பயே நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு வெளில வந்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா சூப்பராக மாதேஸ்வரன் மலை பஸ் வந்துருச்சு. இங்கே மேட்டூர்ல இருந்து மாதேஸ்வரன் மலைக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலைக்கு போகிறதுக்காக நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு ரீச் ஆகிறதுக்கு மேட்டூர்ல இருந்து டிராவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம் பார்க் இருக்குல்ல, அது வழியா கொளத்தூர் போற வழியா நம்ம வந்து பஸ் டிராவல் ஆகும். மாதேஸ்வரன் மலைக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம மேட்டூர் டேமோட வியூ ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போகலாம். ஒருத்தருக்கு 60 rupees வந்து மாதேஸ்வரன் மலைக்கு சார்ஜ் பண்றாங்க மேட்டூர்ல இருந்து. ஸோ நம்ம அப்படியே நம்ம ட்ராவலை சூப்பராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த அவ்வளோ அழகான மலைகளுக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆசமாக இருக்கும் கண்மணிஸ். கண்டிப்பாக மேட்டூரில் இருந்து மாதேஸ்வரன் மலை வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூவை நம்ம பார்த்துட்டே போன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் செப்பரேட் பண்ணுற பாலாறு வந்து தாண்டி நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகி ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய பெரிய பெரிய காடு மலைகளை தாண்டி ட்ராவல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம டைலாக் தான் கேட்டிருப்போம். ஆனால் மாதேஸ்வரன் மலை ட்ராவல் உண்மையாகவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்மணிஸ். மொத்தமாக நம்மளுக்கு இங்கே மலை மேலே ஏறதுக்கு 18 வளைவுகள், கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். ஸோ நம்ம ஓன் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னா ஸ்லோ அண்ட் சேஃபாக தான் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். இப்போ மாதேஸ்வரன் மலை ரீச் ஆயாச்சு. இது அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால என்ட்ரி சார்ஜஸ் இருக்கும், அதுவும் பே பண்ணிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம். பாருங்க, சேலம் பஸ்ல இருந்து நம்ம இறங்கி கோயிலுக்கு போகிறோம். நம்ம மேட்டூர்ல இருந்து கரெக்டாக ஒரு 8:10க்கு வந்து கிளம்பியிருந்தோம். இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 10:15 வந்து ஆச்சு. இப்போது மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போய்க்கலாம். போயிட்டு நம்ம சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் டீட்டெயிலாக. செம்ம சூப்பராக நம்ம மேட்டூர்லேருந்து கிளம்பி 2 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டோம் மாதேஸ்வரன் மலை. கோவிலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான தேங்காய் பழம், பூ, மாலை இது எல்லாமே சுவாமிக்காக வாங்கிட்டு அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்மளுக்கு மக்கள் எல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு மண்டபம் மாதிரி டென்ட்டு வந்து போட்டிருப்பாங்க. அங்கே நிறைய மக்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ள கோவிலுக்கு போயிட்டு கோபுர தரிசனம் முதல்ல பண்ணிட்டு அப்படியே நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கியூவில் போய் நிற்க ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு சோமவாரம் தரிசனம் பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு. நாமளும் உள்ளே போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப சூப்பரான நம்மளோட மாதேஸ்வரன் சுவாமியோட தரிசனம் பண்ணியிருந்தோம். சுவாமியை பார்த்துட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு தீர்த்த பிரசாதம் வந்து கொடுப்பாங்க. அதுவும் நம்ம வாங்கிட்டு அப்புறம் சூப்பரா மாதேஸ்வரன் மலையில மாதேஸ்வரரை தரிசனம் பண்ணியாச்சு. பாருங்க, ஃபுல் வியூ செம்ம சூப்பரா இருக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள். நம்மளோட மாதேஸ்வரன் மலையோட கோபுரம், மாதேஸ்வரன் மலை கோவிலோட கோபுரம் இதுதான் சூப்பராக இருக்கும். நம்ம போய் அன்னதான பிரசாதம் சாப்பிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மேல இருக்க நந்தியை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.
நம்ம அன்னதான பிரசாதம் சாப்பிட வந்துட்டோம். இந்த லைன்ல இருந்து போய் இதுதான் நம்ம மாதேஸ்வரா மலையோட அன்னதான பிரசாத கூடம். வாங்க வாங்க அன்னதான பிரசாதம் சாப்பிட போகலாம். அன்னதான பிரசாதம் இது அதர் ஸ்டேட் அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு சர்வ் பண்ணுறவங்களோட மெத்தட் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த சுவாமி மாதிரியே தான் நம்ம கருவறையிலுமே மாதேஸ்வரன் சுவாமி நம்மளுக்கு தரிசனம் தருவார். அவரை நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடிச்சு இப்போ நம்ம லட்டு பிரசாதம் வந்து வாங்க வந்திருக்கோம். நம்மளோட மாதேஸ்வரா மலை கோவிலின் லட்டு பிரசாத கவுண்டர் இதுதான். லட்டோட ரேட்லாம் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஒரு லட்டு 25 ரூபா போல். நம்ம ஒரு 4 லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். செம்ம சூப்பராக. நம்ம இப்போது கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஷெட்க்கு வந்துட்டு லட்டு வந்து பிரித்து சாப்பிட்டுருக்கோம். லட்டுவில் வந்து லவங்கம் போட்டு லட்டு வந்து செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கோவிலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழி ஃபுல்லாகவே ஆஸ் யூஷுவல் எப்படி கடைகள் இருக்குமோ அது மாதிரி நிறைய கடைகள் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்க்கு வெயிட் பண்ணி தான் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நல்லபடியாக பஸ் சீக்கிரமாக ஏறிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. நம்ம வரும்போதும் குளத்தூர் சைடு தான் வந்தோம் அப்படின்றதுனால மேட்டூர் டேமோட தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கும் போது செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ வந்து கிடைக்கும். இந்த அழகை நம்ம மேட்டூர் டேம் நம்பும் போது தான் பார்க்க முடியும். கண்மணி உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.